காலையில் எழுந்ததுலேருந்தே ஒரு மனசில் வந்து ஒரு குழப்பம், ஒரு பாரமாக இருந்தது. அதற்கு காரணம் வந்து சுற்றியுள்ள சில சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடி, சில கமிட்மெண்ட், இது மாதிரி இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது அந்த பாரம்ங்கிறது நமக்கு வந்து யதார்த்தமானது. அது வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த பாரத்தை வந்து தூக்கி ஓரமாக வச்சிட முடியாது. அப்படி நான் யோசிச்சுட்டே அப்படியே காலையில் ப்ரேயரை உட்காரும்போது, ப்ரேயருக்கு போகும்போது, அந்த ப்ரேயரில் பாபா ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா, பாபாவுடைய வார்த்தைகள் எப்போவுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது சரிதம், பாபாவுடைய சரிதம் வந்து ரெகுலராக ஆழ்ந்து உணர்ந்து படிக்கக்கூடியவர்களுக்கு, படிச்சுட்ருக்கவங்களுக்கு புரியும். அந்த வார்த்தை வந்து அப்படியே நம்ம இதயத்திற்குள் ஊடுருவி செல்லும். அப்படி இருக்கும் அந்த வார்த்தை, பாபாவுடைய அந்த வார்த்தை. எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே ஒரு சில நிமிடங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, உறைந்து போனது அப்படின்னு சொல்லுவோம்ல, மனது அப்படி தான் ஆச்சு. அது ஒரு சில வினாடியாக, ஒரு சில நிமிஷமானலாம் தெரியாது. அதுபோல் பல நாட்கள், பல விதங்களில் பாபா என்னுடைய பல நிலைகளில், சூழ்நிலைகளில் வந்து பாபாவுடைய வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு வந்து என்னை வந்து இப்போ வரைக்குமே என்னை வழி நடத்திட்டுருக்கு. அந்த வார்த்தைகளுடைய பலம் தான், அந்த வார்த்தைகளுடைய அரவணைப்பு தான் இந்த நொடி வரையிலும் என்னை வந்து வழி நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கு. இந்த வார்த்தையை வந்து நான் வந்து அதிகமாக நான் வெளியில் யாரிடமும் வந்து ஒரு ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அது வந்து எனக்குள்ளே அது பாபா கொடுத்த வார்த்தை வந்து சிலருக்கு வந்து அதை, அந்த ஆறுதலும் அந்த வார்த்தையுடைய வல்லமையையும் அப்படியே நான் வந்து வெளிப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் உணர்ந்தது அப்படியே மற்றவர்கள் உணர்வார்களானும் தெரியாது. அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து யாரிடமும் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறதில்ல. அப்படியே நான் சொன்னாலும் எங்கள் அம்மாவிடம் சொல்வேன், அவ்வளோதானே ஒழிய மற்றவர்களோடு அதை பகிர்ந்துக்கிறது கிடையாது. இன்றைக்கு என்னமோ தெரில, இந்த வார்த்தை நம்மளுடைய இறைநேசர் சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் பார்க்குறாங்க நம்ம சேனலை. நம்ம அதிகமாக அந்த சேனலில் வந்து எந்த வீடியோஸும் போடுறதில்ல மேக்ஸிமம். இப்போ இது என்னமோ இன்றைக்கி பதிவு பண்ணணுன்னே காலையில் அந்த வார்த்தை எனக்குள் வந்ததிலிருந்தே ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டில். சரி அப்படின்ட்டு தான் அந்த பதிவு. அந்த வார்த்தை பாபா சொல்கிறாரு, கலங்காதே, நீ போகும் பாதையை அல்லாஹ் அறிவார். அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படி ஒரு இதயத்திற்குள் ஊடுருவி போச்சு. அப்படியே ஒரு சில நொடியாக, அது இல்லை ஒரு சில நிமிஷமானு தெரில, அது அப்படியே என்னை அப்படியே உறைந்து நிற்க வைத்தது. அப்படியே செயலற்று நின்றேன். செயலற்று அப்படியே மனம் அடங்கியதும்பாங்கள, அப்படி இருந்தது. அந்த வார்த்தையை நான் கேட்டதும், இது எனக்கான வார்த்தை மட்டும் இல்லை, நம்முடைய இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்களுக்குமானதாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் இதை பதிவு பண்ணுறேன். அல்லாஹ் பாபா வந்து என்றைக்குமே தன்னிச்சையாக எந்த ஒரு பக்தனுக்கும் தன்னிச்சையான ஒரு ஆறுதலையோ தன்னிச்சையான ஒரு வார்த்தையோ பாபா எப்போவுமே அதை வெளிப்படுத்த மாட்டார். சச்சரிதம் வந்து ஆழ்ந்து உணர்ந்து படிக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும், பாபா எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வையே சார்ந்து இருந்தார். அல்லாஹ் மாலிக்னு தான் சொன்னார். இறைவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் மாலிக்னா இறைவன் மிகப்பெரியவன். என்னுடைய தோற்றத்தை பார்த்துட்டு
சிலர் நினைக்கலாம் இவர் வந்து இஸ்லாமியராக இருப்பார், அதனால தான் வந்து அல்லாஹ் கொண்டு வராரு அப்படின்னு. நான் இஸ்லாமியன் கிடையாது. அதாவது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பாபாவுடைய பக்தர், பாபாவுடைய அடிமை. நான் என்றைக்கு பாபாவிடம் வந்தேனோ, பாபாவை என் உயிரினும் மேலாக நேசிக்க ஆரம்பித்தேனோ, பாபாவின் பாதையில் பயணிக்க வேண்டும்னு நினைத்தேனோ, அப்போதான் பாபா எனக்கு இஸ்லாமை போதித்தார், இஸ்லாம் மார்க்கத்தை போதித்தார். பாபா மூலமாகத்தான் நான் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறேனே ஒழிய, நான் இஸ்லாம் மார்க்கத்தை நேசித்ததுனால பாபாவிடம் வரல. அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். என்னுடைய தோற்றத்தை பார்த்து சிலர் முடிவு பண்ணுறாங்க இவர் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர், அதனால் வந்து பாபாவை கொண்டு வந்து இஸ்லாமில் சேர்க்குறார். பாபா தான் என்ன இஸ்லாமில் கொண்டு போய் சேர்த்தார். சரிங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. இதை இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணணும். அது ஒரு சின்ன விளக்கம். இல்லைன்னா சிலர் வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்களேங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். நான் சொல்ல வந்த தகவல் என்னென்னா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிலருக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை, இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னா பாபா எனக்கு கொடுத்த வார்த்தை. அதாவது, நீ போகும் பாதையை அல்லாஹ் அறிந்தார், கலங்காது. அந்த கலங்காதேங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்கள். யார் சொல்லுவாங்க? நம்மளுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் நம்முடைய மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும்போது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு யாருக்குமே நம்ம ஷேர் பண்ணுறதில்லை. நம்மளுடைய நிலையை மற்றவர்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. இன்றைக்கு சொன்னாலும் அந்த ஆறுதல் கொடுக்கறதுக்கான யாருமே இல்லை, தயாராக இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, உங்களுடைய உற்ற நண்பராக இருப்பாங்க, ரொம்பவே உங்கள் கூடவே பயணிக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களிடம் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட முறைக்கு மேல் ஒரு சில தடவை வந்து நீங்கள் உதவின்னு போய் நிற்கலாம், நீங்கள் உதவி கேட்கலாம். ஏன்னா நம்ம மீது அவங்க அக்கறை உள்ளவங்க, நம்ம மேல் வந்து நம் நலம் விரும்பி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய சூழ்நிலை நெருக்கடிகள் வரும்போது நம்ம வந்து உடனே அவர்களிடம் ஓடுவோம், அவர்களுக்கு கால் பண்ணுவோம், அவர்கள்ட்ட கேட்போம். அவர்களும் வந்து ஆரம்பத்தில் செய்யலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட முறைக்கு அப்புறமா அவர்கள் வந்து நம்மளை வந்து தவிர்க்க நினைப்பாங்க. காரணம், நாம் வந்து வெறும் உதவிகளுக்காக மட்டுமே வரோம். உதவிகள்ங்கிறது ஏன்னா அவர்களையும் குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் வந்து கமிட்மெண்ட்டுங்க இருக்குது, அவங்களும் வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். அப்போது வந்து அவர்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் அதற்காக அவர்களை வந்து நான் தவறாக சொல்லலை. ஆனால் எல்லோருமே மனிதர்கள் தானே. மனிதன் வந்து எப்போவுமே மனிதன் தான். மனிதன் எப்போவுமே மகான்களை சார்ந்திருக்கும், மகான்கள் இறைவனை சார்ந்திருக்காங்க. நமக்காக மகான்கள் இறைவனிடம் வந்து அன்றாடம் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையின் பலன்தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழலில் இருக்க ஏதுவாக இருக்குது. எல்லாமே எவ்வளவா நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதில் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு பனி எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வந்தோடனே அந்த பனி விலகுதோ, அதுபோல் இறைவனுடைய நேசர்கள், இறை நேசர்கள் வந்து பாபாவை போன்ற இறை நேசர்கள் நமக்காக இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பலன்தான் நாம் இன்றைக்கும் இறைவனுடைய அந்த பாதுகாப்பை வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். இது அந்த பாபா கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கு பலருக்கும் வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கலங்காதீங்க.
என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. காரணம், எல்லாமே மாறும். இங்கே மாற்றத்துக்கு உட்படாதது எதுவுமே இல்லை. நாம் இன்றைக்கு உடஞ்சி உட்கார்ந்துருக்கோன்னா நாம் தனியாக இல்லை, பாபா நம்ம கூட இருக்க. நான் அந்த வார்த்தையில் நான் உணர்ந்தது அதுதான். அதாவது இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் இறைவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவன் இறைவன். அந்த படைத்த இறைவனுக்கு நாம் இந்த அண்ட சராசரங்களையும் பார்க்கும்போது நாம் அதில் ஒரு தூசி கூட இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாத ஒரு ஜீவன் நாம். அப்படி இருக்கிற நம்மளை இறைவன் அந்தளவுக்கு கவனிப்பானான்னு ஒரு டவுட் வந்தாலும் கூட கவனிப்பான், கவனிக்காமல் இருக்க மாட்டான். கவனிப்பானாங்கிற டவுட் வந்தாலும் கூட பாபா நம்மளை கவனிச்சிட்ருக்க, பாபா நம்மளை பார்த்துட்ருக்க, ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்துட்ருக்க. அப்படி என்னை பார்த்துட்ருக்கிறதுனால தான், என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் என்னுடைய மனதில் உள்ள அந்த பாரத்தை உணர்ந்து உடனே அந்த வார்த்தையை சொல்கிறேன், கலங்காதே, நீ போகும் பாதையை அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் அறிவான். ஏன்னா பாபா எப்போவுமே அல்லாஹுவை சார்ந்து தான் இருந்தார். அவர் என்றைக்குமே அன்றைக்கு வந்த பக்தர்களுக்குரிய, இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் சரிதத்தை நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா பாபா அந்த சச்சரிதம் உங்களுக்கு போதிக்கும். பாபா எந்த ஒரு பக்தரிடமும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை இதுலேருந்து சொன்னதே கிடையாது. பாபா கலங்காத, கவலைப்படாத, எல்லாம் தைரியமாக இரு, அல்லா இருக்கான், அல்லா பார்த்துக்குவான், அல்லா அவங்க கூட இருக்கான், அல்லாவை துதி, அல்லாவை நேசி, இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாரே ஒழிய தன்னிச்சையாக பாபா எதையுமே வெளிப்படுத்தினது இல்லை. ஏன்னா அவர்கள் இறைவனுடைய நேர் பார்வையில் இருந்தாங்க. இறைவனுடைய பார்வையை அவர்களால் உணர முடிஞ்சுது. நாம் அந்த இறைவனுடைய பார்வையை உணராமல் இருக்கிறதுனால நாம் தன்னிச்சையாக பல விஷயங்களை செஞ்சு தர்றோம். அது தவறாக முடியுது. சரிங்களா? அதனால் நான் சொல்ல வந்தது இந்த தகவல் தான். என்ன மாதிரி சூழ்நிலை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு நபருக்கும், எந்த ஒரு பக்தருக்கும் இன்றைக்கு என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லாமே மாறும், நிச்சயம் மாறும். பாபா நிச்சயமாக நம்ம கூடவே இருப்பார், வழி நடத்துவார். சரிங்களா? வாழ வைப்பார். நன்றி.